ரோஜா, என்ன வெறும் கையோட வந்திருக்க? நகை எங்க? காதுல விழல? அக்கா உன்னதான் கேக்குறாங்க. அந்த நகையை எடுக்க முடியாது மேடம். விளையாடுறியா ரோஜா? நீ தானே பாஸ்வேர்டு கிடைச்சிருச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ண. ஆமா மேடம். ஆனா நான் நகையை எடுக்கிறதுக்குள்ள பவித்ரா வந்துட்டான். அப்படின்னா அவ போனதுக்கு அப்புறம் எடுக்க வேண்டியதானே? அதுக்கும் இனிமே வாய்ப்பே இல்லை மேடம். ஏன்? நீங்களே பாருங்க. சிசிடிவியா? இதே எப்ப மாட்டினாங்க? இன்னைக்குதான் மேடம். நகைப்பெட்டியும் இங்க தானே இருக்கு. அதுக்கும் ஒரு சேஃப்டி வேணும்ல. அதான் நான் இப்படி ஒரு ஐடியா பண்ணேன். இதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ள என்ன நடந்தாலும் அது இந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிடும். அதுவும் இல்லாம இது எல்லாமே நேரா வேணோட போனுக்கு போற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் மேடம் என்னால நகையை எடுக்க முடியல. இத சொல்லதான் நீ வெறுங்காய வீசிட்டு வந்தியா? நான் என்ன மேடம் பண்றது? அந்த நகையை எடுக்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிலாம் பார்த்தேன். அந்த பாஸ்வேர்டை கூட கரெக்டா கண்டுபிடிச்சேன்ல மேடம். என் சைட்ல இருந்து எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணேன். ஆனா கடைசியில இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம். இங்க பாரு, என்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லாத. எனக்கு ரீசனை விட ரிசல்ட் தான் ரொம்ப முக்கியம். நீ அந்த சிசிடிவிக்கு தெரியாம மறைச்சு எடுப்பியோ இல்ல அதை உடைச்சு எடுப்பியோ எனக்கு தெரியாது. எனக்கு அந்த நகை வேணும். போ முதல்ல இங்க இருந்து. ஒரு சின்ன பொண்ணு ஒவ்வொரு தடவையும் என்னோட பிளான தடுத்துக்கிட்டே இருக்கா. எப்படி இதெல்லாம் நடக்குது? அக்கா, நாம நினைக்கிறத விட அந்த பவித்ரா புத்திசாலியாவும் இருக்கா, ஒரு ஸ்டெப் அட்வான்ஸாவும் இருக்கா. அவளை மொத்தமா ஒழிச்சு கட்டினாதான் நாம நினைக்கிறது நடக்கும். அண்ணி, கேஸ் சிம்ல வைக்காம இவ்ளோ ஹைல வச்சிருக்கீங்க. எப்படி கொதிக்குது? என்னாச்சு நீ? இன்னைக்கு அத்தை சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மனசே சரியில்லை. யார் வீட்டுக்கு யார் ஜோதி வாரிசு? எங்கிருந்தோ வந்து இவளா நம்மள ஆள்றது? அது நினைச்சாலே எனக்கு பத்துக்கிட்டு வருது. இது போதாதுன்னு எனக்கு பிறந்தது என்னடானா அவ கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கு. எல்லாம் என் நேரம். மாமா, மாமா நான் தர மாட்டேன். ஆஹா, ஒத்துக்கவே மாட்டேன். ஏய் ஏய், தர முடியாது. ஆஹா ஆஹா, தர மாட்டேன் தர மாட்டேன். ஏய் அண்ணி, நீங்க உங்களுக்கு பிறந்தத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு கட்டினதே எப்படி இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு வர மாமா கொடுத்துருங்க. நீங்க போங்க ஆட்டாறீங்க. நான் தர மாட்டேன். நான் அவுட்டே ஆகல. போங்க. என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? பாரு ஜோதி, நான் அவுட்டே ஆகல. அவுட் அவுட்னு சொல்லி எல்லாம் ஏமாத்துறாங்க. நீயே நியாயங்களு. நீங்க தாச்சும் உங்களுக்கு கேட்ட போறேன். சின்ன பசங்க கூட சரிக்கு சமமா விளையாடிட்டு இருக்கீங்க. போய் வேலையை பாருங்க. 40 வயசுல தோனி இன்னும் விளையாடிட்டு தானே இருக்காரு. போங்கன்னு சொல்றேன்ல. போறேன் போறேன். கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட கூடாது. என்னது? புடவை நல்லா இருக்குன்னு சொன்னேன். மாமா, என்ன? பேட்டை கொடுத்துட்டு போங்க. புடி. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஏய், அர்ஜுன் எங்க? அவனை காணோம். அண்ணன் தானே, அதோ அங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கான். நீ ரமாதேவியோட வாரிசு. எதிர்காலத்துல ரமாதேவியோட ராஜ்யத்தையே ஆள போறவ நீதான்.
கண்டிப்பா அவன் தான் உனக்கு உறுதுணையா நிக்க போறான். இதுதான் நடக்க போகுது. நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் எதிர்காலத்துல எல்லாரையும் ஜெயிக்க போறீங்க. ஏய் நிறுத்துங்க. ஏய் உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இவன் கூட என்னடி உனக்கு விளையாட்டு? ஏண்டா நீ படிக்கவே மாட்டியா? இவ கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கிறது தான் வேலையா உனக்கு? யாமா டென்ஷன் ஆகுறீங்க? நாங்க ஹாப்பி மூட்ல இருக்கோம், அதான் விளையாடுறோம். அம்மா அத்தை, நாங்க இன்னைக்கு செம ஹாப்பியா இருக்கோம். என்ன சொல்லுங்க? எப்படியும் நீ சொல்லதானே போற, அப்புறம் எதுக்கு ஏன்னு கேட்டுக்கிட்டு சொல்லி தொலை. அது ஒண்ணும் இல்ல சித்தி, பாட்டி சீக்கிரமே குணமாக போறாங்க. அப்படின்னு யார் சொன்னது? கோயில்ல இருக்க வைதேகி அம்மா அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. பாட்டி கண்முழிக்க போற நேரம் வந்துருச்சான். ஆமா, அந்த அம்மா பெரிய டாக்டரு. அவங்க சொன்ன உடனே பாட்டி கண்ணு முழிச்சிருவாங்க. இந்த பேச்சு மாத்திர வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. இனிமே இவன் கூட சேர்ந்து நீ சுத்துறத பார்த்தேன். அக்கா என்னாச்சு? எதுக்கு எப்ப பார்த்தாலும் சின்ன பசங்களை போட்டு திட்டிட்டே இருக்கீங்க? அன்பாவே பேச தெரியாதா உங்களுக்கு? ஆமா மாமா, வர எப்ப பார்த்தாலும் அம்மா ஆக்ஷன் மோட்லயே இருக்காங்க. அப்பப்ப கொஞ்சம் அன்பு மோட்லயும் இருக்க சொல்லுங்க. டேய் உன்ன சரி விடுக்கா, அர்ஜுன் கரெக்டா தானே சொல்றான். சித்தப்பா இதை விடுங்க. இன்னைக்கு கோவில்ல என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. பாட்டி சீக்கிரமே கண்மொழிக்க போறாங்களா கோவில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா தான் இதை சொன்னாங்க. அப்படியா பவி? அம்மா சித்தப்பா சீக்கிரமே குணமாகி எழுந்துச்சு வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. அதான் நானும் அர்ஜுனும் செம ஹாப்பியா இருக்கோம். நானும் அர்ஜுனும் பாட்டிக்காக பிரார்த்தனை கூட பண்ணலான்னு இருக்கோம் சித்தப்பா. சூப்பர் பவி. மாமா, நீங்களும் அவ கூட சேர்ந்துட்டு சூப்பர்னு சொல்றீங்க. பிரார்த்தனை பண்ணா கொஞ்சோண்டு பொங்கல் வேணா கிடைக்கும். கோமால இருக்கவங்க யாராச்சும் ஏஞ்சி வருவாங்களா? அம்மா எப்ப குணமாவாங்கன்னு தெரியணும்னா அதுக்கு டாக்டரை பாருங்க. அதை விட்டுட்டு இவதான் ஏதோ கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கானா, நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. போங்க, போய் டாக்டரை பார்த்து பேசுற வழியை பாருங்க. நீங்க வாங்க, நீ சமையல பாப்போம். டேய் நீ விளையாண்டதெல்லாம் போதும், வந்து படிக்க வா. வா விடுங்கம்மா. டேய் வான்ற சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா? வா மா விடுங்கன்றேலம்மா. சொல்லிக்கிட்டே இருக்கேன். வா விடுங்கம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நார்மல் லெவலில் தான் இருக்கு. ஆக்சுவலாக வயசான காலத்தில் இந்த மாதிரி கோமாக்கு போயிட்டா சிலருக்கு ரொம்ப மோசமாக போயிடும். ஆனால் மேடத்துக்கு அப்படி எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆமா டாக்டர், நாங்க பேசினா கூட அதை அவங்களால கேட்க முடியுது. அடிக்கடி விரல கூட அசைச்சு காட்டுறாங்க. அப்படின்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு கான்சியஸ் இருக்கு டாக்டர். அதுவும் இல்லாம இன்னைக்கு கோவில்ல ஒருத்தவங்க பாட்டி சீக்கிரமே குணமாக போறாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையா சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பாட்டி கண் முழிச்சிருவாங்கன்னு எனக்கு கண்டிப்பா தோணுது டாக்டர். இன்ஃபேக்ட் நானே இதை பற்றி பேசணும்னு நினச்சேன், நீங்களே இங்கே வந்துட்டீங்க. ரமா மேடத்துக்கு வந்திருக்கிற கோமா ரெக்கவர் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்கு. அதுக்கு சரியான மெடிகேஷன் கொடுத்தா அவங்க திரும்ப நார்மல் ஆயிடுவாங்க. அது சம்பந்தமா நான் தேடி பார்த்தப்ப தான் எனக்கு ஒருத்தர் பற்றி தெரிய வந்துச்சு. அவர் தான் டாக்டர் முத்துசாமி பாண்டியன். நம்ம ஊர் தான், தமிழ்நாட்டுக்கார் தான். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் டீனா கூட இருந்தார். இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஜான் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலில் சீஃப் நியூராலஜிஸ்டாக இருக்காரு. இந்த மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போனவங்கள பல பேரை அவர் ட்ரீட்மெண்ட் மூலமாக குணமாக்கியிருக்காரு. அவரை வர வச்சா
கண்டிப்பா மேடத்தை 100% கியூர் பண்ணிடலாம். அப்படின்னா அவரை உடனே வர வைக்க வேண்டியதுதானே டாக்டர்? அதில் தான் ஒரு சின்ன சிக்கலே இருக்கு. அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். டாக்டர், அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் எப்படியாவது அவரை மட்டும் வர வைங்க. உங்களை விட பெரிய பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்கள்லாம் அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஈஸியா அவரை வர வைக்க முடிஞ்சிருந்தா இந்நேரம் நானே செஞ்சிட்டு இருப்பேனே. இருந்தாலும் நான் என் சைடில் என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அதை எல்லாத்தையும் நான் செய்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களோட சைடில் கான்டாக்ட் பண்ண ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. நீங்கள் அவரை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணாலே நிறைய டீட்டெயில்ஸ் கிடைச்சிடும். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை மட்டும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா மேடத்தை 100% கியூர் பண்ணிடலாம். சரியா? சரிங்க டாக்டர், நான் உடனே அவரை பற்றி விசாரிச்சு எப்படி வர வைக்கிறதுன்னு பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே வேணும். அப்போ நாங்கள் கிளம்புறோம் டாக்டர். கிளம்புங்க. தேங்க்ஸ். வா பவி. என்ன வேணு, பசங்க எல்லாரையும் உட்கார வச்சு லேப்டாப்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மாமா, அத்தை குணமாகிறதுக்காக டாக்டர் பார்த்துட்டு வந்தோம். முத்துசாமி பாண்டியன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காராம். அவரை வர வச்சு பார்த்தா கண்டிப்பாக க்யூர் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ, பவி, இதோ இவர் தான் அந்த டாக்டர். இதெல்லாம் என்னது மாமா? அந்த டாக்டர் பத்தி வந்திருக்க ஆர்டிகல்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா தான் போட்டிருக்காங்க. அப்படின்னா அவரை கூட்டிட்டு வந்தா பாட்டி கண் முழிச்சிருவாங்களே சித்தப்பா? கண்டிப்பா. ஆனா ரொம்ப பிஸியான டாக்டர் போல. என்ன சொல்ற வேணும்? ஆமா, இவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதான். சில பேரெல்லாம் 2-3 வருஷம் கூட இவரோட அப்பாயின்மெண்ட்காக அலைஞ்சிட்டு இருந்தோன்னு போட்டிருக்காங்க. சுத்தம். அப்படின்னா அத்தை கண்ணு முழிக்க இன்னும் 3 வருஷம் ஆகும்னு சொல்லு. அத்தை, ஏன் நெகட்டிவா பேசுறீங்க? அப்படியெல்லாம் பேசாதீங்க. கோவில்ல தான் சொன்னாங்கல்ல, பாட்டி சீக்கிரமாவே கண் முழிச்சிருவாங்கன்னு. அப்படின்னா உன் பாட்டியை கூட்டிட்டு போய் கோயிலே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதானே? வர வர உனக்கு வாய் ரொம்ப நீளமா போயிட்டு இருக்கு. முதல்ல உன் வாய் அடக்கணும். ஏய் ஜோதி, விடு. ரொம்ப முக்கியமா இது. வேணு, நீ அந்த டாக்டரை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு பாரு. சரிங்க மாமா. ஹை, காயத்ரி பாட்டி. பாட்டி எப்படி டாக்டரோட இருக்காங்க? என்ன சித்தியா? எங்க காட்டு. இது போதுமே. இவங்க ஒரு வார்த்தை சொன்னா டாக்டரோட அப்பாயின்மெண்ட் ஈஸியா கிடைச்சிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாமளே அவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். டேய் வேணு, இப்ப இந்த ஈகோலாம் தேவையில்லாது. நமக்கு தேவை அம்மாவை குணமாக்கணும், அதானே? ஏதோ பிசினஸ் விஷயத்துல அவங்க ஹெல்ப் வேணான்னு நினைச்ச, அதை சரின்னு சொல்லிட்டோம். ஆனா இது அப்படி இல்ல. நீ சுமாரு. ஆனா காயத்ரி பாட்டி நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்குவாங்களா? எப்படி ஒத்துப்பாங்க? இவதான் அவங்கள அந்த பேச்சு பேசியிருக்காளே, மதிக்க கூட மாட்டாங்க. இல்ல இல்ல, நானோ வேணுவோ கேட்டா அத்தை யோசிப்பாங்க. ஆனா நீங்க 2 பேரும் போய் கேட்டா கண்டிப்பா ஒத்துப்பாங்க. நாளைக்கு முத வேலையா
நீங்க 2 பேரும் போய் அத்தைய பார்த்து இத பத்தி பேசுங்க. சரியா? சரி சரி போறோம். ஆனா பாத்தியா ஜோதி, என்னமோ அத்தைய சாமி தான் காப்பாத்த போகுதுன்னு இங்க ஒருத்தி அழந்து விட்டுட்டு இருந்தா. கடைசியில அவங்கள காப்பாத்த போறதே நீயும் நானும் தான் போல. சரி விடுங்க, நம்ம அம்மாக்கு நாம தானே செய்யணும். நம்ம என்ன பாசம் இருக்கிற மாதிரி வேஷம் போடுற ஆளுங்களா? அம்மாவை குணமாக்கிடுவோம் வாங்க. பவி, அந்த வாண்டுங்கெல்லாம் என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்குங்க? நீ ஏன் பவி அமைதியா உட்காந்துட்டு இருக்க? இல்ல அர்ஜுன், எனக்கு பாட்டி நினைப்பாவே இருக்கு. ஃபாரின் டாக்டரை கூட்டிட்டு வந்து பாட்டிய குணப்படுத்திடலான்னு நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா அவரை வர வைக்கிறதே இப்ப கஷ்டம்னு சொல்றாங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. பாட்டிய எப்படி சரி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு தேவையில்லாம யோசிக்கிற? அதான் காயத்ரி பாட்டிய பார்த்து ஃபாரின் டாக்டரை வர வச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்கள, அப்புறம் என்ன? பவி, பாஸ்ட பத்தி அதிகமா யோசிச்சாலும் பிரச்சனை தான், ஃபியூச்சரை பத்தி அதிகமா கவலைப்பட்டாலும் பிரச்சனை தான். லிவ் இன் தி மொமெண்ட், எல்லாம் நார்மல் ஆயிடும். பரவாயில்லையா அர்ஜுன், ரொம்ப நல்லா பேச கத்துக்கிட்ட. எல்லாம் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் பவி. சரி எழுந்துச்சு வா, அவங்க என்ன ஆட்டம் போடுறாங்கன்னு பார்க்கலாம் வா. ஸ்டாப் இட். ஐயோ அண்ணா, நடிக்காத. நானும் தெரிஞ்சுதான் சொன்னேன். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அர்ஜுன். நீங்க மட்டும் எடுத்தா போதுமா? பவி அதுல சேர்த்துக்கலாம்ல? நாங்க கூப்பிட்டோம், பவி தான் வரலன்னு சொல்லிட்டா. ஆனா இப்ப நான் கூப்பிட்டதும் அவளே வந்துட்டா, அதனால பவியை சேர்த்து வீடியோ எடுங்க. அர்ஜுன், அப்போ ஒன்று பண்ணலாம், நீயும் பவி சேர்ந்து ஆடுங்க, அதை வீடியோ எடுக்கலாம். அதுக்கு நான் தான் கேமரா உமன், நந்து தான் டான்ஸ் மாஸ்டர், அப்ப நானு நீ தான் டைரக்டர். ஓகே? என்ன பவி, உனக்கு ஓகே தானே? ஓகே, கம் ஆன், ரெடி. Stop it. எவ? ஐயோ அம்மா. என்ன கூத்து இதெல்லாம்? கூத்து இல்லத்த, வீடியோ. பவியும் அர்ஜுன் தான் ஆக்டர்ஸ், நான் தான் கேமராமேன், சிச்சி கேமரா உமன், நந்து டான்ஸ் மாஸ்டர், அர்ச்சனா தான் டைரக்டர். ரொம்ப முக்கியம். இத பாருங்க, இந்த வயசுல இப்படி ஆடுறதுக்கு தான் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா?
முதல்ல அவன் கையை விடுறி. இப்படி டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே, படிப்புல இருக்க அந்த அக்கறை? உங்க எல்லாரையும் ஆட்டம் போட தூண்டி விட்டுட்டு இவ மட்டும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாள்ல, புத்தி இல்ல உங்களுக்கு? போய் முதல்ல படிங்க. போங்கன்றல. ஏய் நில்றி. ஏன் எல்லாம் நிக்கிறீங்க? நீங்க தான் நிக்க சொன்னீங்க. ஐயோ, நான் இவ்வளவு மட்டும் தான் சொன்னேன். நீங்க போங்க. போறோம். ஏய், நீ இந்த பக்கம் போடி. முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள இவ என்னெல்லாம் ஆட்டம் போடுறா. விட்டா என் பையன் அப்படியே மயக்கிடுவா போல. அண்ணி, சின்ன பசங்க ஏதோ ஜாலியா ஆடிட்டு இருக்காங்க, அதுக்கு போய் இப்படியே நீ பேசுறீங்க? அப்போ இதெல்லாம் கண்டு காணாத மாதிரி இருக்க சொல்றியா? எதுக்கு இத போய் தப்பா நினைக்கிறீங்கன்னு சொன்னேன். ஐயோ ஜோதி, நானும் ஆரம்பத்துல இவ அர்ஜுன் கூட பழகுறத நார்மலா தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா எப்போ இவதான் நம்ம குடும்பத்துக்கு வாரிசா வரப்போறான்னு காயத்ரியத்தை சொன்னாங்களோ, அப்பத்துல இருந்து எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இதெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி போடலனா நாளைக்கு பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும் ஜோதி. அப்படிலாம் எதுவும் ஆகாது அண்ணி. அர்ஜுன் நம்ம பையன், அவன் ஏதோ பவித்ரா கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுறான். அதை எதுக்கு தப்பா நினைச்சுக்கிட்டு அப்படியே ஏதாவது ஆனாலும் அவனை எப்போ எப்படி சரி பண்ணோன்னு நமக்கு தெரியாதா? நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க அண்ணி, சரியா? இந்தாங்க சார், ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன ஸ்வீட்லாம் கொடுக்குறீங்க? இன்னைக்கு என்ன உங்க பிறந்த நாளா? இல்ல, இன்னைக்கு அக்காவோட கல்யாண நாள். அதான் காலையிலே கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். மேடம், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மேடம். இந்தாக்கா, ஸ்வீட் எடுத்துக்கோ. வேண்டாம். எனக்கு புரியுதுக்கா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நடந்ததையே நினைச்சிட்டு இருக்க போற? அப்போ எல்லாத்தையும் சாதாரணமா மறந்துட சொல்றியா மஞ்சு? என் குடும்பம் தான் என்னோட சந்தோஷம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி இருந்தேன்னா அந்த ரமாவால என் குடும்பத்தையே இழந்துட்டு இப்படி நான் நிக்கிறேன். அது எவ்வளவு பெரிய வலின்னு உனக்கு தெரியுமா? அந்த வலிய அவ்வளவு ஈஸியா என்னால மறக்க முடியாது மஞ்சு. மறக்கவும் கூடாது. அது நினைவுல இருக்கிற வரைக்கும் தான் ரமாவை அழிக்கணும்னு நினைக்கிற வைராக்கியம் என் நெஞ்சில இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் மேடம். ஆனா இதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணியாவது பேசலாம்ல. யாருக்கு தெரியும், அவங்களுடைய கோபம் கூட குறைஞ்சிருக்கலாம்ல. ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்க மேடம். வேண்டாம். அவர் சொல்றது கரெக்டுக்கா. நீ உன் போனை கொடுக்கா. கொடுங்கறல்ல. எடுக்கலக்கா. நான் தான் சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம போன் எல்லாம் பண்ணிக்கிட்டு? விடுங்க. மஞ்சு, நீங்க ஒரு மெசேஜை போடுங்க. இன்னைக்கு கல்யாண நாள், உங்ககிட்ட பேச ஆசைப்படுறேன்னு மெசேஜ் போடுங்க. அதை பார்த்தாவது கண்டிப்பா கூப்பிடுவாங்கல்ல. சரி சரி. சர்குணா சார், சரிதாவும் ஜோதியும் வராங்க. அவங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். என்னது ஸ்வீட் எல்லாம் இருக்கு? இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல பெரிய லாபம், அதான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க எடுத்துங்க.
நாங்க தான் பிரச்சனை பிரச்சனைன்னு சுத்திட்டு இருக்கோம். நீங்க நல்லா தான் சார் இருக்கீங்க. இவங்க சொல்கிறத பார்த்தா வாழ்த்துற மாரி தெரியலையே. வயிறு எறி மாரில சொல்கிறாங்க. நல்லா வயிறு எறியட்டும். நடக்கிறது வேடிக்கை பார்ப்போம். என்ன சார்? ஒன்றும் இல்லைங்க. ஆமாம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சித்தியை பார்த்து ஒரு ஹெல்ப் கேட்க தான். என்ன ஹெல்ப் ஜோதி? உங்களுக்கு அமெரிக்கால இருக்கிற டாக்டர் முத்துசாமி பாண்டேங்கிறவரை தெரியும்ல சித்தி? ஆமா தெரியும், நியூராலஜிஸ்ட். எனக்கு பழக்கம்தான். ஏன்? அவர் இங்க வர வச்சு அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்க சீக்கிரமா குணமாயிருவாங்கன்னு சொல்றாங்க. அது சம்பந்தமா அவரோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு இருக்கப்பதான் நீங்களும் அவரும் எடுத்துக்கிட்ட போட்டோவை பார்த்தோம். அதான் உங்ககிட்ட கேட்டு பார்க்கலான்னு. அவ்வளவுதானே. நான் அமெரிக்கால இருந்தப்போ அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். இரு, நான் இப்பவே கால் பண்றேன். பாத்தியா ஜோதி, நம்ம கேட்ட உடனே அத்தை ஹெல்ப் பண்றாங்க. இது மட்டும் ஓகே ஆகட்டும், அப்புறம் இருக்கு அந்த குட்டி பிசாசுக்கு. சித்தி இவ்ளோ சிரிச்சு பேசுறத பார்த்தா ஓகே இடம் போலே. சரி, ஓகே, பாய். என்ன சித்தி, டாக்டர் என்ன சொன்னாரு? இல்ல ஜோதி, அவரால இப்ப முடியாதான். நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனா ரொம்ப டைட்டான ஷெட்யூல்ல இருக்காராம். தொடர்ந்து அவருக்கு நிறைய ஆபரேஷன் இருக்கான். ஒரு 6 மாசம் வெயிட் பண்ண சொல்றாரு. சரி விடுங்க, அவருக்கு பதிலா இந்தியாவிலேயே ஒரு நல்ல நியூராலஜிஸ்ட பார்த்து பேசுவோம். கவலைப்படாதீங்க. இல்ல அத்தை, இவர் வந்தாதான் உடனே குணப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்றது சரிதா? நான் பேசினது நீதான் பார்த்தல்ல. அவரு பிஸியா இருக்காரு. அப்புறம் நாம என்ன பண்ண முடியும்? வேற ஏதாச்சும் வழி கிடைக்கும், பாத்துக்கலாம். சரி சித்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். ம். என்னக்கா, ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்ட? வீட்ல இருந்து நீங்க அனுப்பின மெசேஜுக்கு ரிப்ளை வந்திருக்கு. அப்படியா? என்ன மேடம் வந்திருக்கு? உன் முகத்துல கூட நாங்க முழிக்க விரும்பலன்னு வந்திருக்கு. சாரி மேடம். பரவாயில்ல, இப்படிதான் வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியுமே. அப்புறம் என்ன? ஆனால் நீங்கள் ரொம்ப கிரேட் மேடம். நீங்கள் இந்த நிலைமைக்கு வர அந்த ரமா தான் காரணம்னு தெரிஞ்சோம் அவங்க குணமாகறதுக்காக டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கீங்களே, பெரிய விஷயம் மேடம். யாரு? நான்? என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் ரமா மேல அக்கறை காட்டுற அளவுக்கு நான் ஒன்னும் மூளை இல்லாதவ கிடையாது. அதனாலதான் சும்மா போன் பேசுற மாதிரி நடிச்சேன். என்னை இப்படி தனியா தவிக்க விட்டால, அதே மாதிரி அவளும் சுயநினைவு இல்லாம கோமால தவிச்சு கிடக்கட்டும். அவ கண்ணு முழிச்சு பாக்குறப்போ அவ சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிருக்கணும். அதுதான் நான் அனுபவிச்சிட்டு இருக்கிற வலிக்கான மருந்து. ஏன் சித்தப்பா
காயத்ரி பாட்டி கிட்ட ஹெல்ப் கேட்க சொல்லி அத்தையும் சித்தியும் அனுப்பியிருக்கோமே, அவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்கல்ல? பண்ணிருவாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. நாம கேட்டா வாய்ப்பு கம்மி தான், ஆனா இவங்க கேட்டா பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இவங்க 2 பேரும் அவங்களுக்காக என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க. இப்போ இவங்க கேட்டு அவங்க செய்யலைன்னா பிரச்சனை அவங்களுக்கு தானே. அதுவும் கரெக்ட் தான் சித்தப்பா. எல்லாமே நல்லதாவே நடக்குதுல்ல சித்தப்பா? பாட்டி குணமாகிடுவாங்கன்னு கோவில்ல சொன்னாங்க. அதுக்கேத்த மாதிரி ஃபாரின் டாக்டர் பத்தியும் தெரிஞ்சது. இப்போ அவர் காயத்ரி பாட்டிக்கு தெரிஞ்சவராகவும் இருக்காரு. பாட்டி குணமாகணும்னே இதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு சித்தப்பா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பவி. நானா? ஆமா, அத்தை குணமாகணும்னு நீ சாமி கிட்ட உண்மையாவே வேணுன பாரு, அந்த வேண்டுதலோட பலன் தான் இதெல்லாம். அப்படியெல்லாம் இல்ல சித்தப்பா. நம்ம வீட்ல உள்ள எல்லாருமே பாட்டிக்கு சரியாகணும்னு தான் நினைச்சாங்க. அதனாலதான் இது எல்லாமே நடக்குது. சரிம்மா, நாங்க எல்லாரும் தான் காரணம், ஆனா நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரணம். ஓகேவா? இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆனா ஒண்ணு பவி, அத்தை கண்ணு முழிக்கிறப்ப அவங்க முத பாக்குறது ஓ முகமா தான் இருக்கணும். எனக்கு என்னமோ அதான் உன்னை கடத்திட்டு போனவங்க கிட்ட இருந்து கூட உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுன்னு தோணுது. என்னாச்சு பவி? சித்தப்பா, உங்க பின்னாடி 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. டக்குன்னு பார்க்காதீங்க. சரி, அவங்களுக்கு என்ன? அவங்க தான் சித்தப்பா என்னை கடத்திட்டு போனது. என்ன பவி சொல்ற? ஆமா சித்தப்பா, எனக்கு நல்லா தெரியும். அவங்க தான் என்னை கடத்தினாங்க. டேய், ஆனா இந்த சரிதாவும் ஜோதியும் வடிகட்டினா முட்டாளுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன அந்த ரமாதேவியோட சாம்ராஜ்யத்தை அழிக்கிறது தான் மேடத்தோட ஒரே லட்சியம். அவங்கள காப்பாத்த இங்க உதவி கேட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அறிவே இல்லைன்னு தானே அர்த்தம். வாடா வாடா, சீக்கிரம் வா. அதுவும் அமெரிக்காலேருந்து டாக்டரை வர வைக்கிற அளவுக்கு அவங்க மேல மேடத்துக்கு என்ன அக்கறை இருக்க போகுது சொல்லுங்க. பரவாயில்லையே சார், வர வர அக்காவை நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பெரிய அறிவாளி தான் நீங்க. பாத்தீங்களா, நீங்க சொன்னது உண்மைங்கிற மாதிரி போன் கூட அடிக்குது. ஹலோ சார், நான் மூர்த்தி பேசுறேன். சொல்லியா? சார், பவித்ராவும் அவ சித்தப்பாவும் எங்களை பார்த்துட்டாங்க சார். எங்களை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க சார். என்னது? என்னாச்சு? நம்ம பவித்ராவை கடத்த சொல்லியிருந்தோமே, அவங்க 2 பேரையும் வேணும் பவித்ராவும் துரத்திட்டு வராங்களாம்.
என்ன சொல்றீங்க? போன கொடுங்க. ஹலோ மேடம் அவங்க 2 பேரும் ஏய், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றத மட்டும் கேட்டா போதும். என்ன ஆனாலும் சரி, நீங்க 2 பேரும் அவங்க கிட்ட மாட்டவே கூடாது. நீங்க மாட்டினா அப்புறம் உங்களால நானும் மாட்டுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க. மவனை நீங்க மட்டும் சிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆபத்து அந்த வேணுவால இல்ல, என்னாலதான் சொல்லிட்டேன். கொன்னு புதைச்சிருவேன். புரியுதா? மேடம் வந்துட்டாங்க மேடம். கட் பண்ணுங்க. அறிவில்லையா உங்களுக்கு? அந்த வேலை முடிஞ்சதும் அவனுங்களை எங்கேயாவது அனுப்பி தொலைக்க வேண்டியதானே? இல்ல மேடம், பின்னாடி நமக்கு யூஸ் ஆவாங்க தான் விட்டு வச்சிருந்தேன். யூஸ் ஆவானுங்களா? இப்ப அவனுங்களால நான் தான் மாட்ட போறேன். எல்லாத்தையுமே முட்டாள்தனமாவே டீல் பண்ணுங்க. இதுல பெரிய அறிவாளின் வேற உங்களுக்கு பாராட்டு வேற. அவனுங்க வேணுகிட்ட மாட்டி என்ன மட்டும் காட்டி கொடுத்தானுங்க, நான் சும்மா ஜெயிலுக்கு போக மாட்டேன். அவனுங்களோட சேர்ந்து உங்களே கொன்னுட்டு தான் ஜெயிலுக்கு போவேன். சித்தப்பா இந்த அங்க இருக்காங்க. ஒரு அடை. ஏய் என்னடா? வாடா வா. வாடா. வாடா. வந்துட்டாங்க. வாடா கைய புடுறா. ஏய் டேய் போடாதடா டேய். எந்திரா. சித்தப்பா அவன் ஓடுறா. விடுப்பவி, அவன் போட்டோம். இவன் கிடைச்சிருக்கான்ல, இது போதும். விடுடா. அண்ணா போலீஸ் ஸ்டேஷன் போங்க. வாடா. யாரு? நம்ம ஆளுங்க தான் மேடம். ஸ்பீக்கர்ல போடியா. என்னாச்சு? தப்பிச்சிட்டீங்களா? நான் தப்பிச்சிட்டேன் மேடம். ஆனா என் கூட வந்தவன அவங்க பிடிச்சிட்டாங்க மேடம். மேடம் அவனை இப்பதான் ஆட்டோல ஏத்தி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போறாங்க மேடம். போலீஸ் ஸ்டேஷனா? போச்சு, மாட்டினவ உளறிட்டா நாம தானே தெரிஞ்சிருமே. டேய், நீ உடனே ஸ்டேஷனுக்கு போ. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு போய் அவன் என்ன பத்தி ஏதாவது சொல்றானான்னு பார்த்து சொல்லு. போ. சரிங்க மேடம்.
கவலைப்படாதீங்க மேடம். நம்ம பசங்க அப்படிலாம் உங்களை காட்டி கொடுத்துட மாட்டாங்க. நம்பிக்கையான பசங்க தான். பேசாதீங்க. உங்ககிட்ட எப்ப எந்த வேலை கொடுத்தாலும் பிரச்சனை எனக்கு தான் வந்து சேருது. நீங்க நிஜமாவே எனக்கு நல்லது பண்ண வந்தீங்களா இல்ல கூட இருந்தே என்ன காலி பண்ண வந்தீங்களான்னு தெரியல. மேடம், இந்த ஒரு தடவை என்ன நம்புங்க மேடம். அவனுங்க கண்டிப்பா உங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க. நடரா சார், இவன் தான் சார் அன்னைக்கு பவியை கிட்னாப் பண்ணது. இவனை விசாரிச்சா பவியை கடத்த சொன்னது யார் என்னன்னு தெரிஞ்சிடும் சார். டேய் உண்மையை சொல்றா, யார் உன்னை கடத்த சொன்னது? சொல்றா சொல்றா சொல்லு. வேணு வேணு நிப்பாட்டுங்க, நான் இருக்கேன்ல, நான் விசாரிச்சுக்கிறேன். சொல்றா சொல்லு சொல்றா சொல்லுங்கறல. வணக்கம் சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உட்காருங்க சார். என் வண்டி தொலைஞ்சு போச்சு, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்தாங்க, இதுல எழுதி கொடுங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லல தொலைச்சு கட்டுருவான் பாத்துக்க. இந்த பொண்ணை கடத்தினது நீதானு இந்த பாப்பா கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உன்னை ஈஸியா உள்ள தூக்கி வச்சிட முடியும். சொல்றா, யார் உன்னை கடத்த சொன்னது? யாரும் கடத்த சொல்லல சார், நானா தான் சார் பணத்துக்காக கடத்தினேன். சார், இவன் யாரையோ காப்பாத்த நினைக்கிறான் சார். பணத்துக்காக கடத்துறவனா இருந்தா பவி மிஸ் ஆனதும் அவளை அங்கேயே விட்டுட்டு போயிருக்கணும். யாரோ சொல்லிதான் ராத்திரி பூரா இவங்க பவியை தேடிட்டு இருந்தாங்க. இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார், யார் சொல்லி நான் கடத்தல சார். இங்க பாரு, இப்ப நீ சொன்ன மாதிரி நீ தான் இந்த பொண்ணை கடத்துறேன்னு உன்னை உள்ள தூக்கி போட்டன்னா, மைனர் பொண்ணை கடத்தி கொலை பண்ண பார்த்தேன்னு கேஸ் எழுதுனா உனக்கு குறைஞ்சது 10 வருஷத்துல இருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கும். இதுவே யாரு செய்ய சொன்னாங்கன்றத ஒத்துக்கிட்டனா ஈஸியா இந்த கேஸ்ல இருந்து நீ வெளியே வந்துடலாம். இப்ப நீயே முடிவு பண்ணிக்க, ஆயுள் பூரா ஜெயில இருக்கியா இல்ல ஆள் யாருன்னு சொல்லிட்டு வெளியில போறியா? இவன் சரிப்பட்டு வர மாட்டான். யோ, இவன் மேல கேஸ் எழுதியா? காணாம போன குழந்தைங்க எல்லாத்தையும் கடத்தினது இவன் தான்னு கேஸ போடு. ஜெயிலே கிடந்து சாவட்டும். சார் 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 சொல்லிடுறேன் சார். காயத்ரின்னு ஒருத்தவங்க சொல்லிதான் சார் நாங்க இதெல்லாம் செஞ்சோம். சார், நான் சொன்னேன்ல சார், அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி. அதனாலதான் அன்னைக்கு அந்த ஸ்பாட்டுக்கே அவங்க வந்தாங்க. இது போதும் இல்ல சார், இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும்ல? கண்டிப்பா வேணு, இப்பவே அவங்கள அரெஸ்ட் பண்ணி இதுக்கான தண்டனையை வாங்கி தருவோம். ரவி ஐயா, இவனை லாக்அப்ல போடுங்க. சரிங்க ஐயா. கொடுங்க. ஹலோ மேடம். சொல்லு. அவன் எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டான் மேடம். நீங்க தான் அதை செய்ய சொன்னீங்கன்னு சொல்லிட்டான். இப்ப இன்ஸ்பெக்டர் வேணுவே அந்த குழந்தைய கூட்டிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ண உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க மேடம். என்ன சர்க்குணம் சார், இப்படி மொக்கையான ஆளுங்கிட்டே வேலை கொடுப்பீங்க? எவ்வளவு கேட்டாலும் சொல்ல மாட்டானுங்கன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி அக்கா பேரை சொன்னாங்க? ஐயோ, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா எப்படி உளறனான்னு தெரியலையே. மேடம், போலீஸ் வர வந்துட்டு இருக்காங்க. பேசாம தப்பிச்சு ஓடிடலாமா? தப்பிச்சு போனா மட்டும் நான் இதை செய்யலன்னு ஆயிடுமா? இல்ல மேடம், அத வேற மாதிரி சமாளிச்சுக்கலாம் மேடம். நீங்க போலீஸ்ல சிக்க கூடாது, அதான் மேடம் முக்கியம்.
இப்போதைக்கு இங்கிருந்து போயிடலாம் மேடம். நான் சொல்றதை கேளுங்க மேடம். ஆமாங்கா, எனக்கும் இவர் சொல்றதுதான் சரின்னு படுது. ம். இப்போ நீ அரெஸ்ட் ஆனா அது பேப்பர் மீடியான்னு வந்து பேரே கெட்டு போயிடும். அதனால போலீஸ் கிட்ட இருந்து நாம முதல்ல தப்பிக்கணும். வாக்க போலாம். வாங்க மேடம். வாக்க போலாம். வாங்கக்கா. வாங்க மேடம். சரி வாங்க போலாம். மேடம், போலீஸ் வந்துட்டாங்க மேடம். போச்சு. அக்கா, என்னக்கா செய்யறது? முதல்ல நீ பதறாத மஞ்சு. கண்டிப்பா இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும். அத யோசிக்கணும். காயத்ரி, யோசி 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 யோசி. சார், இவங்க தான் சார் இதுக்கெல்லாம் காரணம். இப்பவே இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். மேடம், பவித்ராவை நீங்க சொல்லிதான் கிட்னாப் பண்ணதா நீங்க அனுப்பின ஆளே வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அதனால நான் உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன். என்ன சார் பேசுறீங்க? எவனோ ஒருத்தர் சொன்னான்னு மேடத்தை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? அவங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. மேடம், நீங்களா வந்தா டீசெண்டா போயிடும். இல்லைன்னா உங்களை நாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடும். வாங்க, வந்து வண்டியில இருங்க. சார், நான் சொல்லிட்டே இருக்கேன். முதல்ல உங்கள்கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? சார், இவங்க தான் கிட்னாப் பண்ண சொன்னாங்கன்றதுக்கான விட்னஸே இருக்கு என்கிட்ட. தேவையில்லாம பேசாதீங்க. போய் கூட்டு வாங்க. சார், ஒரே ஒரு நிமிஷம். நான் இந்த காலை மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். ரொம்ப முக்கியமான கால். அமெரிக்கால இருந்து முத்துசாமி பாண்டியன்னு தெரிஞ்ச டாக்டர் பேசுறாரு. இது ரொம்ப முக்கியமான கால். நான் பேசியே ஆகணும். சரி, பேசுங்க. ஹலோ டாக்டர். ஹாய் காயத்ரி, how are you? ஃபைன் டாக்டர். நீங்க? யா, I am good. இப்பதான் நான் உங்க மெசேஜ பார்த்தேன். உங்க சிஸ்டர் யாரோ கோமால இருக்காங்க, அவங்கள கியூர் பண்ணணும்னு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. அவங்க கோமா ஸ்டேஜ் 1 தானே? ஆமா டாக்டர். எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரீங்களா? நான் ஒரு சின்ன ப்ராப்ளம்ல இருக்கேன். அதை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு உடனே கால் பண்றேன். ஓகே, பை. இப்ப நான் ஸ்டேஷனுக்கு தானே வரணும். வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர்கிட்டயும் நான் கொஞ்சம் தனியா பேசணும். அதுக்கெல்லாம் டைம் இல்லை மேடம். 2 நிமிஷம் தான், பேசிட்டு வந்துடுறோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி, போங்க. கொஞ்சம் வாங்க என் கூட. மஞ்சு, நீயும் வா. மேடம் ஏதோ மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணிட்டாங்க.
இப்ப எனக்கு கால் பண்ணது யாருன்னு தெரியும்ல? ரமாவை காப்பாத்த நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்க தேடிட்டு இருக்கிற முத்துசாமி பாண்டி, ஒன் ஆஃப் த லீடிங் நியூராலஜிஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட். நான் போட்ட ஒரே மெசேஜ பார்த்துட்டு உடனே எனக்கு கால் பண்ற அளவுக்கு அவரு எனக்கு க்ளோஸ். இப்ப நான் நினைச்சேனா அவரை உடனே இங்க வர வச்சு ரமாவை குணப்படுத்த முடியும். ஆனா நீங்க தான் என்ன ஜெயிலுக்கு அனுப்ப துடிக்கிறீங்களே. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது ரெண்டே 2 வாய்ப்பு தான். ஒண்ணு என்ன ஜெயிலுக்கு அனுப்புறது, இன்னொன்னு ரமாவை காப்பாத்தணும். இதுல நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? என்னடி நீதான் பெரிய அறிவாளி மாதிரி பேசுவியே, நீ சொல்லு. உன் பாட்டிய காப்பாத்தணுமா இல்ல என்ன பழி வாங்கணுமா? என்ன பண்ண போற? அக்கா, இவளுக்கு ஒன்னும் அந்த ரமாதேவி மேல பாசம்லாம் இல்லக்கா. இவளுக்கு பழி வாங்கினா போதும். அப்படி ஒரு செல்ஃபிஷ் கேரக்டர் இவ. அக்கா, இவங்களுக்காகலாம் அந்த டாக்டரை வர வச்சு ஹெல்ப் பண்ணாதக்கா. போலீஸ் கேஸ் தானே, அத நாமளே லீகல் ஹேண்டில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய டைம் எல்லாம் இல்ல. இந்த கேஸ்ல இருந்து என்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா ரமாவை நீங்க காப்பாத்தணும்னா அது என் ஒருத்தியால மட்டும்தான் முடியும். சட்டுன்னு சொல்லுங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க? சித்தப்பா, நம்ம இந்த கேஸ வாபஸ் வாங்கிடலாமா சித்தப்பா? என்ன பவி சொல்ற? இதுக்கா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? இல்ல சித்தப்பா, இப்ப நமக்கு முக்கியம் பாட்டி குணமாகிறது தான். அதுக்காக தான் சொல்றேன், இந்த கேஸ வாபஸ் வாங்கிடலாம் சித்தப்பா. பாட்டி, நாங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம். நீங்க அந்த டாக்டரை வர சொல்லுங்க. சொல்லிரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்க போலீஸ் கிட்ட சொல்லி இந்த கேஸ முடிச்சு வைங்க. ஓகேவா? வா மஞ்சு. என்ன பவி, டக்குன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட? வேற வழி இல்லையே சித்தப்பா. நம்மளாலேயே அந்த டாக்டரை காண்டாக்ட் பண்ணி வர வைக்க முடியல. இந்த நிலைமையில வேற என்னதான் பண்றது? நமக்கு தேவை பாட்டி குணமாகணும். அதுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம் சித்தப்பா. ப்ளீஸ் சித்தப்பா. சரி வா. என்ன மேடம் பேசுறீங்கல்ல? வாங்க வந்து ஜீப்ல இருங்க. போலாம் இன்ஸ்பெக்டர். ஆனா அதுக்கு முன்னாடி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் வந்துடட்டுமே. என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர் போலாம் போலான்னு அவசரப்படுத்துறாரு. நீ என்ன சொல்ற? சார், இந்த கேஸை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் சார். என்ன வேணும் சொல்றீங்க? ஆமா சார், இது எங்க ஃபேமிலி மேட்டர். இதை நாங்களே சரி பண்ணிக்கிறோம். இதுல அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார்.
ஏங்க உங்க குடும்ப விஷயம் இதை நீங்களே பேசி தீர்த்துக்கிறதுன்னா அப்புறம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வரீங்க? இதுக்கு தான் பெரிய இடத்து விவகாரத்திலலாம் தலையிடக்கூடாதுங்கிறது. யோ வாங்கயா போலாம். பரவாயில்ல, உங்க வாழ்க்கையிலேயே நீங்க இப்பதான் புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. வெரி குட். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க டாக்டரை வர வைக்கிறேன்னு சொன்னதை நம்பிதான் கேஸை நாங்க வாபஸ் வாங்கியிருக்கோம். முதல்ல அவர்கிட்ட பேசி வர சொல்லுங்க. ஓகேடி பவி, வர வச்சிடலாம். ஹலோ டாக்டர். என்ன ஏதோ ப்ராப்ளம் சொன்னீங்க, எல்லாத்தையும் சால்வ் பண்ணியாச்சா? அதெல்லாம் சிறப்பா பண்ணியாச்சு. உங்க சிஸ்டருக்கு கோமா ஸ்டேஜ் 1 தானே? ஆமா டாக்டர், அதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க வந்தா அவங்க நிச்சயமா கியூர் ஆயிடுவாங்க. உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? ஐயோ, நீங்க கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லுவேனா? இன்னும் 10 நாள்ல ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக இந்தியா வரேன். அப்போ உங்க சிஸ்டரை நான் பாக்குறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதை விட காம்ப்ளிகேட்டான கேஸ் எல்லாம் நான் கியூர் பண்ணிருக்கேன். உங்க சிஸ்டரை ஈஸியா கியூர் பண்ணிடலாம். அப்புறம் அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு மெயில் பண்ணிடுங்க. நான் ஒரு 10 டேஸ்ல இந்தியாவுக்கு வந்ததும் நான் உங்களை கூப்பிடுறேன். சரிங்க டாக்டர். சரி, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். பாய். பாய். கேட்டீங்கல்ல, பல பேர் பல வருஷம் இவரோட அப்பாயின்மெண்ட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனா நான் சொன்னேங்கிறதுக்காக 10 நாள்ல வரேன்னு சொல்லிருக்காரு. அதான் காயத்ரியோட பவர். எல்லாம் ஓகே தான். ஆனா நாங்க போனதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே பேச்ச மாத்திட்டா நாங்க என்ன பண்றது? அந்த டாக்டர் நம்பரை எங்களுக்கும் கொடுங்க. ஏன்னா உங்களை முழுசா நம்பவும் முடியாது. ஏ பாப்பா, யார்கிட்ட என்ன பேசுற? விடுங்க சார். டாக்டர் நம்பர் தானே, அனுப்பி வைக்கிறேன். கிளம்புங்க. ஒரு நிமிஷம். ஏன் மஞ்சு, இப்ப வீட்டுக்கு போய் நான் டாக்டரை வர வைக்க ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு இவங்க கண்டிப்பா சொல்லுவாங்கல்ல? ஆமாக்கா. எப்படின்னு கேட்டா, என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க பார்த்தாங்க, நான் அதுல இருந்து தப்பிக்க டாக்டர் விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு கூட சொல்லுவாங்கல்ல? கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்படி மட்டும் நீங்க சொல்லி அங்க என் பேரை டேமேஜ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே டாக்டர் இங்க வரத நான் கேன்சல் பண்ணிடுவேன். நமக்குள்ள நடந்த இந்த டீலிங் எக்காரணத்தை கொண்டும் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியவே கூடாது. இந்த காரணத்துக்காக தான் நான் ரமாவை காப்பாத்த ஒத்துக்கிட்டேன்னு நீங்க யார்கிட்ட சொல்லவும் கூடாது. புரியுதா? சரி, சொன்னதை நீங்க காப்பாத்துனீங்கன்னா அதை நாங்களும் காப்பாத்துவோம். அது வீட்டுக்கு போய் ரமாவோட ரிப்போர்ட் எல்லாம் எனக்கு அனுப்பி வைங்க. போங்க. சூப்பர்க்கா. அந்த டாக்டர் மேட்டரை வச்சு செம்மையா எஸ்கேப் ஆயிட்ட.
கிரேட் மூக்கா. அப்படின்னா ரமாவை காப்பாத்திடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா மேடம்? யோசிச்சு பார்த்தேன். என் கண்ணு முன்னாடி தானே அவளால நான் என் குடும்பத்தை இழந்தேன். அதே மாதிரி அவளும் அவ குடும்பத்தை இழக்கிறது ரமா கண்ணு முன்னாடியே அவ நினைவு தெரிஞ்சே நடக்கணும். அதனாலதான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். இப்போ டாக்டரை வர வச்சு ரமாவை காப்பாத்த போறதும் நான் தான். அப்புறம் அவ குடும்பத்தை அழிச்சு அவ கொதக்கி முடிவு எழுத போறதும் நான் தான். சித்தப்பா என்ன பண்றீங்க சித்தப்பா? வேற என்ன பண்ண சொல்ற பவி? எல்லாத்துக்கும் காரணம் அந்த காயத்ரி தான்றத ஆதாரத்தோட நிரூபிச்சும் நம்மளால அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியலையே. இப்படி மறுபடியும் அவங்க கிட்ட தோத்து போய் நிக்கிறோம். இதுக்கா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? ஏன் சித்தப்பா அப்படி நினைக்கிறீங்க? இப்பவும் நம்ம ஒண்ணு தோத்து போகல. என்ன பவி பேசுற? ஜெயிலுக்கு போக இருந்தவங்கள நம்ம காப்பாத்தி விட்டு வந்திருக்கோம். இதுக்கு பேர் தோத்து போனது இல்லாம வேற என்ன? இப்ப நம்ம காப்பாத்துனது அவங்கள மட்டும் இல்ல, ரமா பாட்டியும் சேர்த்துதான். அத மறந்துட்டீங்களா? ரமா பாட்டிய அழிக்கிறது தான் என்னோட ஒரே எய்ம்னு அவங்க சொன்னாங்கல்ல. இப்ப அவங்கள வச்சு ரமா பாட்டிய நாம காப்பாத்த போறோம். இது எப்படி தோத்து போனது ஆகும் சித்தப்பா? எனக்கு தெரிஞ்சு இதுவும் கூட நாம ஜெயிச்ச மாதிரி தான். ஏன்னா பாட்டி குணமாகி வந்துட்டா அதுக்கப்புறம் அவங்களால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நீங்க தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. பொறுமையா இருக்கிறது தான் இப்ப நமக்கு நல்லது. நீ சொல்றதும் கரெக்ட் தான் பவி. இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை. ஆனாலும் எனக்கு ஒரு விஷயம் தான் உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன சித்தப்பா? அவங்க நம்ம கிட்ட போட்ட இந்த டீலை வீட்ல சொல்லி அவங்க முகத்திரையை கிழிச்சிடலான்னு நாம நினைச்சா அதுக்கும் முடியாதபடி ஒரு செக் வச்சுட்டாங்க. இப்ப எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில மாட்டிக்கிட்டோமேன்னு கடுப்பா இருக்கு. நீங்க செஸ் விளையாடி இருக்கீங்கல்ல? ஆமா. அந்த செஸ்ல செக் வைக்கிறது ஒண்ணும் பெருசு இல்ல. கடைசியில யாரு ஜெயிக்கிறான்றது தான் முக்கியம். காயத்ரி பாட்டி நமக்கு ஒரு செக் வச்சிருக்காங்கன்னா நாம பதிலுக்கு அவங்களுக்கு ஒரு செக் வைப்போம். இது ஒரு விஷயமா? நமக்கு தேவை நாம ஜெயிக்கணும், அது மட்டும்தான். இப்ப வாங்க சித்தப்பா, வீட்டுக்கு போலாம் வாங்க. சரி பவி. போலாம் சித்தப்பா. என்ன நீ கடைசியில இப்படி ஆகி போயிடுச்சு. என்னமோ நம்மளாலதான் அம்மா குணமாக போறாங்கன்னு ஒரு பில்டப்பா சொல்லிட்டு போனா கடைசியில சித்தி கவுத்துட்டாங்களே. என்ன பண்றது? அவங்களும் முயற்சி பண்ணி தான் பார்த்தாங்க, முடியலையே. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. நீ சித்தி பேசியே முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அந்த டாக்டர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இதை எப்படி அண்ணி வெளியில சொல்றது? ஐயோ, இவ வேற வராளே. இப்ப நம்ம இதை சொன்னா நம்மள ரொம்ப கேவலமா நினைக்க போறா. என்னக்கா, ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சொல்லுக்கா, என்ன விஷயம்?
அது டாக்டரை வர வைக்க சித்திக்கிட்ட ஹெல்ப் கேட்க போனோம்ல, அது நடக்கல மாமா. சித்தியும் ட்ரை பண்ணாங்க, ஆனா அவரு ரொம்ப பிஸி போல. அதனால நம்ம வேற டாக்டரை பார்த்துக்கலாம். தேவையில்லை, அந்த டாக்டரே வருவார். டேய், அத்தை சொல்லி அவர் முடியாதுன்ட்டாரு, அப்புறம் எப்படிடா வருவாரு? வருவாருன்னா வருவாரு, அவ்வளோதான். பவி, நீ போய் பாட்டியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வா. சரி சித்தப்பா. என்ன மாமா பண்றீங்க? அத்தையோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அந்த டாக்டருக்கு மெயில் பண்ண போறேன். அப்ப நிஜமாவே அவர் ட்ரீட்மெண்ட் பார்க்க வராரா? இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரல? அவ்வளோ பிஸியான டாக்டரை நீ எப்படிடா பிடிச்ச? ஏய், கேக்குறல்ல, சொல்லுடா. நாங்க பிடிக்கல அத்தை. காயத்ரி பாட்டி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க சொல்லிதான் டாக்டர் உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்க வரேன்னு சொல்லிருக்காங்க. என்னது சித்தியா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. காலையில நாங்க பேசுறப்ப அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களே. சரி, அது இருக்கட்டும். நீங்க எப்ப அங்க போனீங்க? இப்பதான் டாக்டர் கிட்டயும் போன்ல பேசிட்டாங்க, 10 நாள்ல வந்துருவாராம். ஏய், நீ உண்மையதான் சொல்றியா? உனக்கு தான் அவங்கள கண்டாலே பிடிக்காதுல்ல, அப்புறம் எப்படி நீ அங்க போன? அதான் மாமா சொன்னாரு, அத்தை குணமாகிற விஷயத்துல எந்த ஈகோவும் பார்க்காதன்னு. அதான் நாங்களே ஒரு தடவை நேர்ல பார்த்து இந்த ஹெல்ப்பை கேட்கலான்னு போனோம். அவங்களும் சரின்னு சொல்லி டாக்டர் கிட்ட பேசிட்டாங்க. அது எப்படி மாமா? நாங்க கேக்குறப்ப முடியாதுன்னு சொன்னவங்க நீங்க கேக்குறப்ப சரின்னு சொன்னாங்க. என் பேரை டேமேஜ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே டாக்டர் இங்க வரத நான் கேன்சல் பண்ணிடுவேன். நமக்குள்ள நடந்த இந்த டீலிங் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியவே கூடாது. ஏய், உன்னை தாண்டா கேக்குறோம். எங்க கிட்ட முடியாதுன்னு சொன்னவங்க உங்ககிட்ட எப்படி முடியும்னு சொன்னாங்க? அதுவும் இவளை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாங்க? அது வந்து சித்தப்பா, அத நான் சொல்றேன். காயத்ரி பாட்டி நீங்க கேட்டு முடியாதுன்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல எந்த மரியாதையுமே கிடையாது. அவங்க தேவைக்காக மட்டும்தான் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த தேவை முடிஞ்சதும் உங்களை தூக்கி போட்டுருவாங்க. இப்பவாச்சும் அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏய், நிறுத்து முதல்ல. நீ சொல்ற மாதிரி அத்தை எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டதாவே இருக்கட்டும், ஆனா ஒண்ணு அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படி நீ கேட்டு அவங்க எதுக்காக ஹெல்ப் பண்ண ஒத்துக்கணும்? அத நீங்க அவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். எங்களுக்கும் அது ஆச்சரியம் தான். கூடவே இருக்கிற நீங்க கேட்டே செய்யாதவங்க எதிரா இருக்க நாங்க கேட்டதும் செய்யறேன்னு சொன்னது எங்களுக்கும் ஆச்சரியம் தான். ஆனா அதுக்கான பதில் அவங்க கிட்ட தான் இருக்கு. வேணும்னா அத போய் அவங்க கிட்டே கேளுங்க. கேக்குறோண்டி, இப்போவே போய் சித்தி கிட்ட என்ன ஏதுன்னு கேக்குறோம். அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. அனி, வாங்க நீ போலாம். ஹே பவி, என்ன இப்படி ஒரு வேலையை பார்த்துட்ட?
நம்ம வாயால சொல்லிடக்கூடாதுன்னு தானே அவங்க நம்மள லாக் பண்ணாங்க. அதான் பால அவங்க பக்கம் திருப்பி விட்டேன். உன்ன அவங்க ஏன் ஹெல்ப் பண்ணாங்கன்னு உண்மையை ஒத்துக்கணும். இல்லனா வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிக்கணும். எப்படியோ அத்தைக்கும் சித்திக்கும் அவங்க மேல கோவம் வந்துருச்சுல, அது போதும் நமக்கு. பவி, வர வர நீ பெரியவங்களுக்கே டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. இப்படியே போனா நீ எல்லாரையும் காலி பண்ணிடுவ. சரி வாங்க, இந்த ஹாப்பி நியூஸ போய் பாட்டி கிட்ட சொல்லுவோம். இந்த கேமரா இங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. யாரும் இல்லாதப்பயே இந்த ஒயர் கனெக்ஷனை கட் பண்ணா மட்டும்தான் நம்மளால நகை எடுக்க முடியும். என்ன ரோஜாக்கா, பயந்துட்டீங்களா? நான் தான் கத்துனேன், சாரிக்கா. ஒன்னும் அடிப்படலே. இல்லங்க, ஒன்னும் இல்ல. ஆமா, இது மேல நீங்க ஏறி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது கொஞ்சம் தூசியா இருந்துச்சா, அதான் தொடக்கலான்னு மேல ஏறினேன். உங்களுக்கு எதுக்குங்க அந்த வேலையெல்லாம்? வேலைக்காரங்க கிட்ட சொன்னா அவங்க செய்ய போறாங்க. பரவாயில்லங்க, நானும் வேலை செய்ய தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். மேடம் இருக்கிற ரூம் ஆச்சு, டஸ்ட் அலர்ஜி வரக்கூடாதுன்னு தான் துடைக்க போனேன். ஏன்னா அவங்க கோமால இருக்கிறப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அக்கா, நீங்க கவலையே படாதீங்க. இதுக்கப்புறம் பாட்டிக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. என்ன பாக்குறீங்க? பாட்டி குணமாகி வர போறாங்க, அதுதான் நான் சொன்னேன். புரியலையே பவி. புரியுற மாதிரி சொல்றேன், ஆனா அத ஃபர்ஸ்ட் நான் பாட்டிக்கிட்ட தான் சொல்லுவேன். பாட்டி, நீங்க சீக்கிரமா குணமாகிடுவீங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இப்ப அது நடக்க போகுது பாட்டி. உங்களை கண்முழிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலான டாக்டர் வர போறாரு. இன்னும் 10 நாள்ல காயத்ரி பாட்டி அவரை வர வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அவர் இது வரைக்கும் நிறைய பேரை ட்ரீட்மெண்ட் பண்ணி குணமாக்கியிருக்காராம். அவர் மட்டும் இங்க வந்துட்டா அதுக்கப்புறம் நீங்களுமே குணமாக்கிடுவீங்க. எனக்கும் நீங்க இல்லாம ரொம்ப போர் அடிக்குது பாட்டி. நீங்க பழைய மாதிரி எழுந்திருச்சு வரணும். நீங்களும் நானும் நிறைய பேசணும், ஜாலியா விளையாடணும். என்ன ஓகே தானே பாட்டி? பவி, இங்க பாரு, நீ பேசுறது கேட்டு அத்தை விரல் அசையுது.
தெரியுமே சித்தப்பா, நான் எந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னாலும் பாட்டி எதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு. இப்படிதான் அர்ஜுனும் நானும் சேர்வோமான்னு கேட்டப்ப பாட்டி விரலச்சிட்டாங்க. அதே மாதிரி நாங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டோம். இப்போ அவங்க குணமாகுவாங்கன்னு சொல்றத கேட்டு அதே மாதிரி விரல் அசைக்கிறாங்க. அப்படின்னா இதுவும் சீக்கிரமே நடக்க போகுது சித்தப்பா. பாட்டி மட்டும் எழுந்துச்சுட்டா போதும், அதுக்கப்புறம் இந்த வீட்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஐயோ, இவங்க எந்திரிச்சு வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்ல இருக்க எந்த காரணமும் இருக்காது. எப்படி இந்த நகையை எடுத்து கொடுக்க போறேன்னு தெரியலையே. என்ன ரோஜாக்கா, அமைதியா இருக்கீங்க? உண்மையாவே இது செம ஹாப்பி நியூஸ்ல. ஆமா பவி, ரொம்ப சந்தோஷமான நியூஸ் தான் இது. என்ன காலையில தான் வந்துட்டு போனீங்க, திரும்பவும் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? வராம என்ன பண்ணுவாங்க மஞ்சு? அத்தை இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு நாங்க நினைச்சே பார்க்கல. நாங்க உங்களை எவ்வளவு நம்பணும். நீங்க எப்படி அத்தை எங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்க? இதுக்கு பேசாம எங்க முகத்துக்கு நேரா எல்லாத்தையும் சொல்லிருக்க வேண்டியதானே? சித்தி, நீங்க சொல்லி நாங்க எதை செய்யாம இருந்திருக்கோம்? அப்புறம் ஏன் சித்தி எங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சீங்க? என்னங்க நீங்க பட்டுக்கு துரோகம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. பின்ன வேற என்ன சொல்லுவாங்க சார்? நம்பி நம்பி ஏமாந்து போறது நாங்க தானே. இத பத்தி சொல்லக்கூடாதுன்னு நாம அவ்வளவு சொல்லியும் அந்த பவித்ராவும் வேணுவும் நம்மள போட்டு கொடுத்துட்டாங்க போல இருக்கே. சொல்லுங்க சித்தி, ஏன் இப்படி செஞ்சீங்க? காலையில நாங்க கேட்டப்போ அந்த டாக்டர் வர 6 மாசம் ஆகும்னு சொன்னீங்கல்ல. இப்ப அந்த பவித்ரா கிட்டயும் வேணும் அம்மா கிட்டயும் டாக்டரை இப்பவே வர வைக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. ஏன் சித்தி இப்படி செஞ்சீங்க? எங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட முடியும்னு சொல்லுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லாத. அப்போ உங்களுக்கு ஏன் இத செஞ்சேன்னு தெரியாதா? தெரியாதே. நீங்க டாக்டர் வர வைக்கிறேன்னு சொன்னது மட்டும்தான் அவ சொன்னா. எப்படின்னு கேட்டதும் அத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஓஹோ, நான் ஒரு செக்க அவங்களுக்கு வச்சா அந்த குட்டி பிசாசு ஏன் வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு செக்கு வைக்கிறாளா? சொல்லுங்க அத்தை, உங்களால முடியும்னா அப்புறம் ஏன் எங்க கிட்ட முடியாதுன்னு சொன்னீங்க? முதல்ல என்ன நடந்துச்சுன்னே உங்களுக்கு புரியல. டாக்டர் கிட்ட நான் முதல்ல பேசினப்போ அவர் வரதுக்கு 6 மாசம் ஆகும்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் என் மனசு கேட்கல. ஏன்னா அங்க இருக்கிறது யாரு? ரமா. அதுக்காகவாச்சும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு என் மனசு துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் எங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு காமன் ஃப்ரெண்டு மூலமா பேசி கூடுதல் பிரஷர் பண்ண. டாக்டர் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இத நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சப்பதான் பவியும் வேணுவும் வந்தாங்க. நான் டாக்டர் வரப்போற விஷயத்த சொன்னேன். அவங்க இங்க வரலனாலும் நான் டாக்டர் வர வச்சிருப்பேன். அதுதான் உண்மை. அந்த பவித்ரா என்ன வேலை பார்த்திருக்கான்னு பாத்தீங்களா? என்னமோ எனக்கு உங்க மேல மரியாதை இல்லாத மாதிரியும் நீங்க சொல்லி நான் எதையும் செய்யாத மாதிரியும் ஒரு இமேஜை உருவாக்கி வச்சிருக்கா. நீங்களும் அதை நம்பிக்கிட்டு வந்து இங்க கத்திட்டு இருக்கீங்க. ஓ, அப்போ இதான் நடந்துச்சா? ஆமா. நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? வேணும்னா மஞ்சுக்கிட்டே கேட்டு பாருங்க. ஏங்க, உங்களை தாண்டி
அந்த பவித்ரா வந்து கேட்டதுக்கு போய் அக்கா இந்த உதவியை செய்வாங்களா? உங்களுக்கே இது தோண வேணாமா? ஐயோ அப்படி இல்ல, எங்களுக்கும் அது தெரியும். ஆ, பவித்ரா தான் எங்களை நல்லா தூண்டி விட்டுட்டா. அதான் புரியாம ஏதேதோ பேசிட்டோம். சாரி அத்தை. அதெல்லாம் இருக்கட்டும். என்கிட்ட கோவப்படவோ சண்டை போடவோ உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா நீங்க என்னோட குடும்பம். ஆனா இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இது இல்ல, வேற ஒரு விஷயத்தை தான். என்ன சித்தி? மஞ்சு, அந்த வீடியோவை காட்டு. இது உன் பையன் அர்ஜுனும் அந்த பவியும் போட்ட வீடியோ. 1 மில்லியனுக்கு மேல வியூஸ் போயிருக்கு. அதாவது 10 லட்சத்துக்கு மேல. அது மட்டும் இல்ல, அதுல வந்திருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தியா? சூப்பர் ஜோடி, செம்ம பேரு, ஃபியூச்சர்ல இவங்க 2 பேரும் ஜோடியா இருந்தா சூப்பரா இருக்கும், அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்குதான் படிச்சு படிச்சு சொன்னேன், பவித்ரா கிட்ட இருந்து அர்ஜுன தூரமா வச்சுக்கோன்னு. ஆனா நீங்க என்னடானா அவங்க 2 பேரும் வீடியோ பண்ணி போட்டதை கூட கண்டுக்காம இருக்கீங்க. இல்ல அத்தை, இது நடந்தப்பவே நான் உங்களை கண்டிச்சேன். வீடியோவை நெட்ல போடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமா சித்தி, நான் கூட ஏதோ சின்ன பசங்க ஜாலியா விளையாடி ரீல்ஸ் எடுக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெருசாகும் நான் எதிர்பார்க்கல. கரெக்ட் தான் ஜோதி, சின்ன பசங்க தான் விளையாட்டாதான் பண்றாங்க. ஆனா சின்ன பசங்க காலம் பூரா சின்ன பசங்களாவே இருக்கிறது இல்லையே. நாளைக்கே அவங்க பெருசாகிறப்போ இப்ப இருக்கிற இந்த நட்பு நாளைக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரும்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு கோயில்ல பவி யாரோ ஒரு லேடி கிட்ட பேசுறதா மஞ்சு சொன்னாலே, அந்த லேடி சொன்ன ஒவ்வொன்னும் நடந்துகிட்டு தானே இருக்கு. அப்போ நாம தானே உஷாரா இருக்கணும். புரியுது அத்தை. இப்போ இதுக்கு என்னதான் அத்தை பண்றது? இது சின்ன பசங்க விஷயம். இத கொஞ்சம் சென்சிட்டிவா தான் டீல் பண்ணணும். அதனால இப்போதைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்காம நீங்க அர்ஜுன பவிக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. அவங்க 2 பேரையும் மொத்தமா பிரிக்கிறதுக்கு கூடிய சீக்கிரம் நானே ஒரு பிளான் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். இன்னைக்கு போங்க. சரிங்க அத்தை. அர்ஜுன், ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வா. எங்க? ஷாப்பிங். ஷாப்பிங்கா? இப்ப எதுக்கு? ஏன் எதுக்குன்னா கேட்க கூடாது, வானா வரணும். சரி ஓகே. எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, முன்னாடி நீ எப்படி இருப்ப, இப்ப என்னடானா பவி ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே கேக்குறியே. பவி வேணுமாமாவே டோட்டலா மாத்துனவ, அப்புறம் அண்ணனை மட்டும் மாட்டாமையா இருப்பா? என்ன ரொம்ப கலாய்க்கிறீங்க? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த கோவம்லாம் எங்கள்கிட்ட மட்டும்தான், எங்க பவிட்ட காட்டு. பவி ஒன்றும் உங்களை மாதிரி வாயாட மாட்டா, அவ குட் கேர்ள். அண்ணா இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல. சரி சரி ரொம்ப பேசாதீங்க,
பவி நீ ஷாப்பிங் தானே போகணும்னா வா போலாம். சித்தப்பா உங்க கிரெடிட் கார்டு கொடுங்க. கிரெடிட் கார்டா? அது எதுக்கு? ஷாப்பிங் போறதுக்கு சித்தப்பா. ஷாப்பிங் போனா செலவாகும்ல. ஆமா. செலவானா காசு கொடுக்கணும்ல. ஆமா. காசு கொடுக்க கார்டு வேணும்ல. ஆமா. போதுமா? கார்டு கொடுங்க. இப்ப மேடம்க்கு அப்படி என்ன செலவுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் சர்ப்ரைஸ். நாளைக்கு நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு ஷாப்பிங் பண்ணனும். கொடுங்க கொடுங்க. மாமா அதான் பவி கேக்குறால, கொடுங்களேன். இதுக்கு இந்த பெரிய மனுஷன் சப்போர்ட் வேறயா? அலும்பு பண்றீங்கடா. வேணு, முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள உங்களுக்கெல்லாம் என்ன தனியா ஷாப்பிங் வேண்டி கிடக்கு? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? அத்தை, ஓட்டிங்க்கு தான் வயசை பார்க்கணும், ஷாப்பிங்க்கு பார்க்க கூடாது. நீ கொஞ்சம் வாயை மூடு முதல்ல. சும்மா இருந்த பசங்களை கூட தூண்டி விட்டது நீயே தான் இருப்ப. ஏ வேணு, நீ எதுவும் கொடுக்காத. ஷாப்பிங் எல்லாம் நம்ம கூட்டு போகும்போது வாங்கிக்கட்டும். அதை விடுக்கா, ஏதோ சின்ன பசங்க ஆசைப்படுறாங்க, அதை போய் தடுத்துக்கிட்டு. பவி, இத புடி. கார்டு கையில கிடைச்சிருச்சுன்னு அதை இஷ்டத்துக்கு போட்டு தேய்க்க கூடாது. பார்த்து செலவு பண்ணணும், புரியுதா? ஓகே சித்தப்பா. சரி வாங்க போலாம். டேய் நில்றா. அவங்க எல்லாம் போகட்டும், நீ எங்கேயும் போக வேண்டாம். போங்கம்மா, நான் போவேன். வா பவி. டேய் சொல்லிட்டே, டேய் நில்றா. ஏய் ஏன் பவி இப்ப எதுக்கு ஷாப்பிங்? சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னு சொல்றியே தவிர அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. சொல்லாம இருந்தாதான் அர்ஜுன் அது சர்ப்ரைஸ், சொல்லிட்டா அது சப்புன்னு போயிடும். நீ பெருசா ஏதோ பிளான் பண்றது மட்டும் தெரியுது. இன்னும் எவ்வளவு நடந்தா அதை மறைக்கிறேன்னு நாங்களும் பாக்குறோம். ஆமா ஆமா, சாதாரண பிளான் இல்ல, ரொம்ப பெரிய பிளான். அதெல்லாம் தெரிய வேண்டிய நேரத்துல தெரியும். இப்ப நடுங்க. சூப்பர் அர்ஜுன், அன்னைக்கு பவி சொன்னத உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டே. எங்களுக்கு கூட தோணவே இல்லை, அதான் அர்ஜுன். ஆமா பவி, நீயே வேண்டவே இல்ல. ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ்ல சைரன் போடவே இல்லையே. சைரன் போடலன்னா என்ன அர்த்தம்? உள்ள எந்த பேஷண்ட்டுமே இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை உள்ள பேஷண்ட் சீரியஸா இருந்தா சைரன் போட்டிருப்பாங்க. நானும் அவங்களுக்காக வேண்டியிருப்பேன். அப்படின்னா அர்ஜுன் யாருமே இல்லாத ஆம்புலன்ஸ் பார்த்துதான் வேணானா? அர்ஜுன், இதுக்கு தான் ரொம்ப ஆர்வப்படக்கூடாது. அப்புறம் இப்படிதான் பல்ப் வாங்கணும். நல்ல வேலைப்பா நம்ம வேண்டல. அர்ஜுன் ஒன்னும் தப்பு பண்ணலையே, அவன் செஞ்சதும் ஒரு வகையில சரிதானே. என்னப்பா நீ குழப்புற? நீ தானே ஆம்புலன்ஸ்ல யாருமே இல்லைன்னு சொன்ன. இப்ப யாருமே இல்லைன்னு தானே சொன்ன. யாருமே இருக்க மாட்டாங்க நான் சொன்னேன். ஒருவேளை இந்த ஆம்புலன்ஸ் சீரியஸா இருக்க ஏதோ ஒரு பேஷண்ட்ட பிக்கப் பண்ண கூட போயிருக்கலாம். அதுக்கு அர்ஜுன் அட்வான்ஸா வேண்டியிருக்கான். இதுல சிரிக்க என்ன இருக்கு? மத்தவங்களுக்காக வேண்டறதுக்கு பெரிய மனசு வேணும். அது அர்ஜுனுக்கு இருக்கு. அத போய் கிண்டல் பண்றீங்களே. முதல்ல அர்ஜுன் கிட்ட சாரி கேளுங்க. சாரி அர்ஜுன். சரி சரி, மன்னிச்சிட்டேன் போங்க. என்ன எப்படி கிண்டல் பண்ணீங்க? ஆனா கடைசியில பல்ப் வாங்கினது நீங்க தான், பாத்தீங்களா? தட் இஸ் கர்மா.
ரொம்ப தேங்க்ஸ் பவி. நீ இதை சொல்லலைன்னா இவங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்காது. ஆனா நீங்க 2 பேரும் கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கீங்க, எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்படிலாம் நடக்கும் நாங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நீஸ்னா அர்ஜுன் வெஸ்ட்ன்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்களை வேஸ்ட் ஆக்கிட்டீங்க போங்க. அதுவும் பவி சொல்றதுக்கெல்லாம் அர்ஜுன் தலையாட்டுவான்னு நாங்க கனவுல கூட நினைக்கல. கனவுல கூட நினைக்காத பல விஷயங்கள் நிஜத்துல நடக்கும். அதான் லைஃப். அர்ஜுன் மட்டும் இல்ல, நாம எல்லாருமே இதே மாதிரி ஒண்ணா இருக்கணும். அதான் நம்மளோட ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஓகே பவி. சரி வாங்க போலாம். என்ன பவி சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கடை கூட்டு வந்திருக்க? இதான் சர்ப்ரைஸா? இது சர்ப்ரைஸ்க்கான ஷாப்பிங். ஷாப்பிங்னா ட்ரெஸ் எடுக்க போறாமா? ஆமா. யாருக்கு? அர்ஜுனுக்கு. அண்ணாவுக்கா? எதுக்கு? பர்த்டேக்கு. வர வெள்ளிக்கிழமை அர்ஜுனோட பர்த்டே. அதுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் இங்க வந்திருக்கோம். அப்படியாண்ணா? ஆமா, எனக்கே இப்பதான் தெரியுது. அது இருக்கட்டும், உனக்கு எப்படி பவி அது கரெக்டா தெரியும்? அன்னைக்கு ஒரு நாள் அர்ஜுனோட ஸ்கூல் ரெக்கார்டை பார்த்தேன். அப்பவே அந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சா என்னோட சர்ப்ரைஸ் என்னன்னு? சர்ப்ரைஸா? இது பெரிய ஷாக்கு. நீ கரெக்டா அர்ஜுன் பர்த்டே ஞாபகம் ஆச்சு, ட்ரெஸ் எடுக்க கூட்டு வரேன் யாருமே எதிர்பார்க்கல. யாருமே எதிர்பார்க்காததை செய்யறது தான் பவியோட ஸ்டைல். சரி வாங்க போய் ட்ரெஸ் எடுப்போம். வாங்க வாங்க. அர்ஜுனுக்கு பேண்ட் ஷர்ட் எடுக்கணும். எங்க போணும்? உள்ள போய் பாருங்க, போங்க. வாங்க, என்ன வேணும்? அர்ஜுனுக்கு பர்த்டே. அர்ஜுனுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா ட்ரெஸ் எடுத்து காட்டுங்க. நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன். இப்ப பாருங்களேன், பவி ட்ரெஸ் எடுத்து கொடுப்பா, அர்ஜுன் அதை சூப்பர்னு அப்படியே செலக்ட் பண்ணிடுவான். இது கண்டிப்பா நடக்கும். அர்ஜுன், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கல? இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி ஓகே, வேற என்ன வேணும்? என்னப்பா இது? நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? இப்ப அர்ஜுன் ஒரு ட்ரெஸ் எடுத்து காட்டுவான், பவி அதை சூப்பர்னு சொல்லுவா பாருங்க. பவி, எனக்கு இது செட் ஆகும்ல? நல்லாவே இல்ல, வேற பாரு அர்ஜுன். ஏய் என்னப்பா, நாம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்படின்னா பல்பு நமக்கு தானா? அர்ஜுன், இதுல எதை செலக்ட் பண்றதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம ஒண்ணு பண்ணலாமா? என்ன? நீயும் நானும் கண்ணை மூடிட்டு Dress செலக்ட் பண்ணுவோம். அதுல எது வருதோ அதை எடுத்துக்கலாம். அது எப்படி? 2 பேரும் ஆளாளுக்கு ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டா? 2 எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட தான் கார்டு இருக்குல்ல. ஓகே, குட் ஐடியா. டிடி, இது அல்டிமேட் ட்விஸ்ட். இது நாம இல்ல, யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அதானே,
எப்படி கண்ணு மட்டும் 2 பேர் ஒரே ட்ரெஸ் சூஸ் பண்ணாங்க? என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அதே எப்படி நீயும் அண்ணனும் ஒரே ட்ரெஸ் செலக்ட் பண்றீங்களேண்டா? அதான் எங்களுக்குள்ள இருக்கிற வேவ்லென்த். அங்கிள், சொல்லுமா. இந்த பேண்ட் ஷர்ட்டை பில்லிங் காமிச்சிருங்க. அப்ப இந்த Dress ஓகேவா? அடுத்து உனக்கு ஆக்சசரிஸ் எடுக்கலாம். ட்ரெஸ்ஸை தான் நம்ம சேர்ந்து செலக்ட் பண்ணோம். ஆனா ஆக்சசரிஸ் எல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. என்ன அர்ஜுன் பட்டன் ஓகே சொல்லிட்ட? பாவம் பவி ஆசையா கேக்குறால. சரிதான். ஒரு ஷூ எடுத்து காட்டுங்க. அர்ஜுன், இந்த ஷூ உனக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. இந்த வாட்ச் உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்கும். ஓகேவா? டபுள் ஓகே. அர்ஜுன், இந்த கூலர்ஸ் போட்டா உனக்கு செம ஸ்டைலா இருக்கும். ஏய் என்ன நீங்க எல்லாரும் எனக்கு முன்னாடி ஓகே சொல்றீங்க? எப்படியும் நீ அதுதான் சொல்ல போற அர்ஜுன். உனக்கு எதுக்கு கஷ்டம்? அத நீங்க முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணணும். பவி, நீ செலக்ட் பண்ணா எனக்கு எல்லாமே ஓகே தான். சரி ஓகே, பில் போட போலாமா? ம். என்னம்மா எல்லாம் குட்டீஸா வந்திருக்கீங்க? வீட்ல யாரும் பெரியவங்க வரலையா? அவங்க எதுக்கு வரணும்? Dress எடுக்கிறது எங்களுக்கு. அதுக்கு நாங்க வந்தா போதாதா? எல்லாத்துக்கும் வீட்ல இருக்கிறவங்களே டிஸ்டர்ப் பண்ண கூடாது. இது கூட தெரியலையா அங்கிள் உங்களுக்கு? அது சரிதான். ஆமா, இதுக்கெல்லாம் காசு இருக்கா? காசு என்ன, கார்டே இருக்கு. குடு. இந்தாங்க. என்ன அர்ஜுன், ஹாப்பியா? செம ஹாப்பி. சரி, அப்படின்னா இந்த ஹாப்பினஸ் நாம எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே கொண்டாடுவோம். ஓகேவா? ஓகே. சார், அப்படிலாம் இருக்காது சார். ஒருவேளை அப்படி இருந்தா? அக்காவை பத்தி எனக்கு தெரியாதா? கண்டிப்பா அப்படி இருக்காது. நானும் மேடத்தை பத்தி தெரிஞ்சுதான் சொல்றேன். அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இருக்காதுங்கிற? சரிங்க, உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். டாஸ் போட்டு பார்த்துருவோம். பூ விழுந்தா நீங்க சொன்னது, தலை விழுந்தா நான் சொன்னது. ஓகேவா? சரி, ஓகே. என்ன சின்ன குழந்தைங்க மாதிரி டாஸ் போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லக்கா. வேணாம் சொல்லாதீங்க. என்ன மஞ்சு, என்ன விஷயம்? நீங்க ரமாதேவிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க டாக்டரை வர வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அவங்கள குணமாக்கி பழி வாங்க தான் அக்கா அப்படி செய்யறாங்கன்னு நான் சொன்னேன். ஆனா சர்க்குணம் சாரு, இல்ல இல்ல மேடம்க்கு அவங்க மேல ஒரு சின்ன அக்கறை இருக்கு, அதான் அவங்கள காப்பாத்த நினைக்கிறீங்கன்னு சொல்றாரு. அதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற ஆர்கியூமெண்ட். அததான் டாஸ் போட்டு பார்த்தோம்.
இல்லை மேடம், நீங்கள் என்னதான் கோபக்காரங்களாக இருந்தாலும் உங்கள் மனசு குழந்த மாதிரி. அதனால தான் நீங்கள் ரமாதேவியை காப்பாற்ற நினைக்கிறீங்களோன்னு நான் சொன்னேன். மற்றபடி நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை மேடம். ரொம்ப சமாளிக்காதீங்க, உங்களுக்கு அது சுத்தமா வரல. நீங்க 2 பேரும் நினைச்சது தப்பு. நான் ரமா மேல இறக்கப்பட்டு அவளை காப்பாத்த போறதும் இல்ல, காப்பாத்தி அதுக்கப்புறம் அவளை அழிக்க போறதும் இல்ல. இப்போ என்னோட ஐடியாவையே நான் மாத்திக்கிட்டேன். புரியலையேக்கா. இப்போ நீ அந்த டாக்டரை வர வைக்க போறியா இல்லையா? டாக்டர் வருவாரு, ட்ரீட்மெண்ட்டும் நடக்கும். அப்படி நடந்தா ரமா பொழைச்சிருவாங்களே மேடம்? அதான் கிடையாது, ரமா பொழைக்க மாட்டா. அவளுக்கு நடக்க போற ஆபரேஷன்ல தான் நான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வச்சிருக்கேன். அது என்ன ஏதுன்னு நீங்க உங்க மூளையை போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். அது நடக்கிறப்போ நீங்களே இந்த காயத்ரியோட பிளானை பார்த்து ஷாக்காய் நிப்பீங்க. இனி வரப்போற ஒவ்வொரு நாளும் ரமாவோட இறுதி கட்டத்தை நோக்கிதான் இருக்க போகுது. பவி, ரொம்ப தேங்க்ஸ் உனக்கு. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களெல்லாம் இந்த மாதிரி கடைக்கு அனுப்புறாங்க. இல்லைன்னா அம்மாவும் அப்பாவும் வெளியிலே போக விட மாட்டாங்க. ஆமா பவி, உன்னாலதான் எங்களுக்கு ஃப்ரீடமே கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இப்பதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்? அளவுக்கு அதிகமான ஃப்ரீடம் கூட சில நேரத்துல ஆபத்தாயிரும். இப்ப அத்தையும் சித்தியும் உங்களை நம்பி வெளில அனுப்பியிருக்காங்கன்னா அந்த நம்பிக்கைய கரெக்டா காப்பாத்தணும். அதை விட்டுட்டு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சுன்னு இஷ்டத்துக்கு இருக்க கூடாது. நீ எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ற, அட்வைஸும் பண்ற. உன் கேரக்டரே புரிஞ்சுக்க முடியல. எனக்கே பவிய புரிஞ்சுக்க இவ்வளோ நாள் ஆச்சு. உங்களால அசால்ட்டாவில் புரிஞ்சுக்க முடியுமா என்ன? வாங்க. அங்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுல, இனிமே அங்கே எடுக்கலாம். ஏன் பவி நின்னுட்ட? அங்க பாத்தியா? என்னது அது? அதுதான் மோல்டிங். நம்ம கைய அதுல வச்சா அப்படியே அச்செடுத்து கொடுப்பாங்க. ஓ அப்படியா? அது எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா, ஐஸ்கிரீம் சாப்பிட போலான்னு நீ தானே சொன்ன. ஐஸ்கிரீம் தானே, சாப்பிட்டுக்கலாம். அது என்ன கரைஞ்சா போகுது? இப்ப நமக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை. என் கூட வா. எங்க? வான்னு சொல்றேன்ல. இங்க எதுக்கு பவி வந்திருக்கோம்? கைய மோல்ட் எடுக்கதான். எதுக்கு தேவையில்லாம? அப்படி இல்ல அர்ஜுன், இந்த மோல்ட நாமெல்லாம் வளர்ந்து பெரியவங்களானதுக்கு அப்புறம் பாக்குறப்போ இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோன்னு நமக்கு ஞாபகம் வரும்ல. வா, உன் கைய காட்டு. அண்ணா, இதுல அர்ஜுனோட கைய அச்செடுத்து தரீங்களா? சரி பாப்பா. தம்பி கை காட்டு. பவி, உன் கையும் காட்டு. நம்ம 2 பேரும் கையை சேர்த்து வச்சு மோல்டு எடுப்போம். அது என்ன உங்க 2 பேர் கை மட்டும்? அப்போ எங்க மேலாம் உனக்கு பாசம் இல்லையா? டெலூஸ், பவிக்கு தான் யாருமே இல்லை, அதனால அர்ஜுன் அவன் மேல பாசமா இருக்கா. அதனால நம்ம மேல பாசம் இல்லைன்னு ஆயிடுமா? கரெக்டா சொன்ன டிடி. அர்ச்சனா அவன் தலையிலே கொட்டு. பவி, நீ உன் கையை காட்டு. நீயும் உன் கைய காட்டு. தம்பி கை நீட்டுறா. போதும்,
கையெடுங்க. இது ரெடியாக எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்சம் லேட் ஆகும் பாப்பா, வெயிட் பண்ணுங்க. ஐயோ, வர வெள்ளிக்கிழமை அர்ஜுனோட பர்த்டே, அதுக்குள்ள ரெடி ஆயிடுமா? வெள்ளிக்கிழமை தானே, பண்ணிடலாம். உங்க வீட்டு அட்ரஸை மட்டும் எழுதி கொடுத்துட்டு போங்க, நானே வந்து டெலிவரி பண்றேன். டிடி, அவருக்கு அட்ரஸ் எழுதி கொடு. என்கிட்ட காசு இல்ல, கார்டு தான் இருக்கு. ஓகேவா? பரவாயில்ல பாப்பா, மோல்டு கொடுக்கும்போது காசு வாங்கிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? அண்ணா, இந்த மோல்டு பார்த்ததும் எனக்கு ஐஸ்கிரீம் ஞாபகம் வந்துருச்சு. ஒழுங்கா பேசின மாதிரி அதை வாங்கி கொடுத்துருங்க, இல்லனா நான் இங்கேயே அழ ஆரம்பிச்சிடுவேன். சரி சரி வா, ஐஸ்கிரீம் தானே, உனக்கு ரெண்டாவே வாங்கி தரேன். ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்குல்ல? ஏன் அர்ச்சனா, 2 ஐஸ்கிரீம் கேட்ட சரி, அதுக்குன்னு 2 ஐஸ்கிரீமும் ஒரே டைம்லயா சாப்பிடுவேன்? ஆமா, ஒன்னு சாப்பிடுறதுக்குள்ள இன்னொன்னு கரைஞ்சிடுச்சுனா? என் தங்கச்சியோட அறிவை பத்தியா? இவெல்லாம் வளர்ந்து என்ன பண்ண போறாளோ? கிண்டல் பண்ணாதண்ணா. சரி சரி சாப்பிடு. ஆமா அர்ஜுன், இது உனக்கு எத்தனாவது பர்த்டே? இது அர்ஜுனோட 13th பர்த்டே. நினைச்சேன் அர்ஜுனுக்கு முன்னாடி உன்கிட்ட இருந்து பதில் வரும்னு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ஜுன், நீ இப்போ டீனேஜ்குள்ள அடி எடுத்து வைக்க போற. ஆமா பவி, டீனேஜ்னா என்ன எல்லாரும் சொல்றாங்க? டீனேஜ்னா 13, 14, 15, 16, 17, 18, 19. இது எல்லாத்துலயும் டீன்ற ஒரு வார்த்தையில முடியுதுல, அதுதான் டீனேஜ்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் சின்ன பசங்களாம் நாம நிறையவே கனவு கண்டிருப்போம். இந்த டீனேஜ் தான் அந்த கனவை நோக்கி நாம அடி எடுத்து வைக்கிற படிக்கட்டு மாதிரி. அதனாலதான் இது ரொம்பவே முக்கியம்னு சொல்லுவாங்க. ஓஹோ. ஆமா அர்ஜுன், உன்னோட கனவு என்ன? கனவுனா நீ எதை கேக்குற? எதிர்காலத்துல ஏதாவது ஒண்ணு ஆகணும்னு ஒரு கனவு இருக்கும்ல, அந்த கனவு தான் கேக்குறேன். என் கனவு பெரிய ரோபாட்டிக்ஸ் இன்ஜினியர் ஆகணும் தான். அமெரிக்கா போய் படிச்சு ஒரு பெரிய ரோபாட்டிக் கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கு சிஇஓ ஆகணும். அதான் என்னுடைய கனவு. அர்ஜுன், கனவு காணலாம் தப்பில்லை, ஆனா உன் கனவு ரொம்ப இதெல்லாம் ஈஸியா நடந்துருமான்னு. ஏன் டிடி, ஏன் அப்படி சொல்ற? கனவுல என்ன சின்ன கனவு பெரிய கனவு? நம்ம தூக்கத்துல வர்றது ஒன்னும் கனவு இல்ல, நம்மள தூங்க விடாம பண்றதுதான் கனவு அப்படின்னு அப்துல் கலாம் ஐயாவே சொல்லிருக்காரு. அதனால அர்ஜுன் பெருசா கனவு காண்றதுல தப்பே இல்ல. அர்ஜுன், நீ நினைச்ச மாதிரியே பெரிய ரோபாட்டிக் இன்ஜினியர் ஆவ.